கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக திரு ஷாஜஹான் என்பவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொண்ட ஷாஜஹான் அவர்கள் தனது அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அலுவலக அறையில் உட்கார்வதற்கு முன் தனது சமுதாயத்தைச் சார்ந்த இமாம் ஒருவரை அழைத்து வந்து அவர் துவா மற்றும் ஃபாத்திஹா ஓதி அதற்கு பின்னரே அவர் தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டார். சாதி மத விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு பொதுவாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர் இவ்வாறு தனது மத அடையாளங்களை தலைமைச் செயலகத்தில் தனக்கான அதிகாரப்பூர்வமான அமைச்சரின் அலுவலகத்தில் வெளிப்படையாக செய்து காட்டியது எல்லோரையும் முகம் சுளிக்க வைத்தது. அதேபோல் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேல், சத்யபாமா மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 3 எம்எல்ஏக்களும் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாங்கள் சார்ந்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறையில் அவர் முன்னிலையில் ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். கட்சியில் இணைந்த மூவருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களின் அலுவலகத்திலேயே நடப்பது பொதுமக்களின் அதிருப்திக்கு உள்ளாகியிருக்கின்றது.